ப்ரோ ஒரு பழம் வாங்கிட்டு திருவண்ணாமலைக்கு வாக்கர் லிஃப்ட்லேயே வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க ப்ரோ பண்ணுறோம். மறுபடியும் நடந்து போகணும். நடக்கிறதும் கஷ்டம், லிஃப்ட் கேட்கறதும் கஷ்டம். திருவண்ணாமலையா சீலநாயக்குடி பாஸ். டைம் 8 மணி. ஆரம்பிக்கிறோம் வெற்றி பயணம், மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். உடையாப்பட்டி லிஃப்ட் கேட்கறதுன்னா அவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். 100 பேர்ட்டு லிஃப்ட் கேட்டால் தான் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் ஒருத்தராவது நிறுத்துவாங்க. அவங்களும் நம்ம முகரக்கட்டையை பார்த்தாங்கன்னா அதுவும் நிறுத்த மாட்டாங்க. எப்படி போகிறது? டுடே சம்பவம் திஸ் பழம் தான். அந்த இதை தாண்டி மட்டும் இறங்கிறேன். குரங்க தாண்டி மட்டும் ஃபர்ஸ்ட் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ், பட் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு அது தனியாக தொக்கா ஞாபகம் இருக்கும். ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான மெமரி சொல்லுவாங்கள்ல, பியூட்டிஃபுல்லாக ஞாபகம் இருக்கும். இந்த ஜோப்பில் தான் கொஞ்சோண்டு மண்ணாக வருது. இன்னும் ஜோப்பில் தான் கலக்கலாம். மண்ணை எடுத்து போட்டு வச்சுக்கிறானுங்க. மண்ணாக ஒட்டுது, மேலே உடம்பு ஃபுல்லாக மண்ணாக ஒட்டுது. கைஸ், திருவண்ணாமலை கோயில் வந்தாச்சு. நம்மளோட கனி இங்கே தான் இருக்குது. கனியை உள்ளே போய் சாப்பிடுவோம். வாங்க கைஸ். நம்மளை உள்ளே வரக்கூடாது, வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஏன்னா டவுசர் போட்டுக்கிறோமா. டவுசர் தானே அதுக்கு பேர், சாக்ஸ். நம்ம சாக்ஸ் போட்டுக்கிறோமா. அதனால சாக்ஸ் போட்ட தம்பி நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு டீசெண்டாக சொன்னாங்க. எப்படின்னு தெரியல. இன்னைக்கு நம்ம இவரை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது, சிவன் ஐயாவை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு சம மேட்டர் என்ன வச்சுங்களேன். நிறைய வண்டியில் வந்துட்டே இருந்தோம். வர வண்டியில நடந்துன்னு கேட்டாங்க, எங்கே போறீங்க கேட்டாங்க. திருவண்ணாமலை போகிறோம் அப்படின்னு. எதில் போறீங்க? பஸ் இருக்குமே, பஸ்லேயே போகலாங்க அப்படிங்கிற. இல்லை நடந்து போகிறோம். நடந்து போறீங்களா? நடந்தா போறீங்களா? எப்படி நடந்து போறீங்க? கால் வலிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக கேட்டாங்க. நடந்து போறீங்களா அப்படின்ற மாதிரி சூப்பரா கேட்டாங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்டா கேட்டாங்க. திடீர்னு நடந்து போறீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்லாம் கேட்டாங்க. போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சாமி கும்பிட்டு சாப்பிட்றேன். நம்மளே ஒரு கனி எடுத்து வந்து அதை பிரசாத கனியா ஆக்குறோம். இதெல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா வெட்டியே போடுவாங்க. எதுக்கு டவுசர் யாரு போட்டு போக சொன்னது? அறிவில்லையா? படிச்சிருக்கிய. மாதுளக்கண் லைட்டா மக்கி போச்சு, அழுகி போச்சு. ஆனா உண்மையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ட்ரெஸ்ல வந்தான்னா சாமி கும்பிட்டு தான் போறோம். எந்த ட்ரெஸ்ல வந்தான்னா. ஆனா ஏன் டவுசர் போட்டிருந்தானா, எது போட்டிருந்தா, வேட்டி கட்டியிருந்தானா, அவங்களோட மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். சிவன் வந்து இவர்கிட்ட சொன்னாங்களாம், டவுசர் போட்டு லுங்கி கட்டினவங்களாம் உள்ள விடக்கூடாது அப்படின்னு. அது வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னு தெரியல. சிவன் சொல்லிக்கிற அப்படியா. சேலஞ்ச் சக்சஸ்.